ஓகே, அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நீங்க வந்து நம்ம சேனல் அது ஒரு ஆரம்பத்துல அப்படி போடுவோம் யூடியூப்ல. நீங்க நம்ம சேனலை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி நீங்களா ஒரு கோடு எழுதிருக்கீங்க ஃபைனைட் எலிமெண்ட்ல. ஆமாங்க ப்ரோ. இதை நான் செஞ்சேனால எனக்கு வந்து உங்களோட கூட தான் ஆகும். ஒரு 20 டேஸ் இல்லை ஒரு 10 டேஸ்ல நான் முடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தனித்தனியா ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஓகேங்க ப்ரோ. இப்போ ஜென்ரலா நீங்க உங்களை ரிவீல் பண்ண வேணா, இவர் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் நம்ம வீடியோ வந்து பார்த்துருக்காரு. சரிங்களா? பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் ஒரு 10 டேஸ் கஷ்டப்பட்டு அவங்க ப்ரொஃபஸர் எடுத்த அந்த இதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கோடு எழுதி நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. அதே விஷுவல் எஃபியில் இருக்கிற இது. இப்போ இவர்கிட்ட நான் ஒரு 2 டவுட் கேட்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம பண்ணும்போது அந்த 2n-1 ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கீங்களா, குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கனெக்டிவிட்டி. ஆமாங்க ப்ரோ. இந்த ஏன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா இப்ப நோட் நம்பர் போடும்போது நம்ம சிஎஸ்டி எலமெண்ட் எடுக்கிறோம். ஆமா. ஸோ சிஎஸ்டி எலமெண்ட் எடுக்கும்போது 3 நோட் இருக்கும் நமக்கு. சரி. ஸோ நம்ம இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2n-1, 2n-2, 2n-3 போகும். ஓகே. இப்ப நோட் நம்பர் 1ன்னு சொல்லி அதுல கொண்டு போய் புட்ட பண்றோம்னா சரி 2-1 நமக்கு 1 வரும். சரி. அடுத்து ரெண்டாவது இதுல கொண்டு போய் புட்ட பண்ணும்போது வந்து ஒரு ஃபார் லூப்ல போடுறீங்க. ஆமா ஆமா. ஃபார் லூப்ல போட்டு அதோட நோடு நம்பரிங் எடுத்து அது ஈக்குவலண்டா இருந்துச்சுன்னா அந்த IJK காலம் பிளஸ் பண்ணிரும் மேட்ரிக்ஸ்ல. ரைட்டு. இதை வந்து அதுக்கு ஃபார்முலா எழுதிருக்கீங்க. அதை நாங்க அனலைஸ் பண்ணிக்கிறோம். அதுல இவர்கிட்ட நம்ம ஏன் இதை கேட்கறோம்னா, ஒரு இது கண்டிப்பா ஃபோர்ஸ் வெக்டார் எப்படி பண்றீங்க அதே மாதிரி 2n-1 இல்ல இதே கான்செப்ட் தான், இதே தான். ஜஸ்ட் அதோட இண்டெக்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் அந்த நோட்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. சரி சரி. அப்ப நம்ம வேலை வந்து பாதி முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து மேட்பிளாட்லிப்ல ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் பிளாட் மட்டும் பண்ணணும். ஓகே. சரி, இதோட ரன் டைம் வந்து எவ்வளவு எடுத்துச்சு இவ்வளவு ஆப்ஜெக்ட்ஸை மெஷ் பண்ணி ரன் பண்றதுக்கு? ரொம்ப நேரம்லாம் எடுக்கலங்க, இது கம்மியா தான் எடுத்துச்சு. சரி சரி. அப்போ ஒரு 1244 எலிமெண்டே உங்களுக்கு கரெக்டா வந்துருச்சு. ஆமா, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிஞ்சு. 2 மினிட்ஸ் அவரோட 10 செகண்ட்ஸ் வருங்க. அவரோட பிரைவசியை ரிவீல் பண்ண வேணாம். இருந்தாலும் இவர் பார்த்து இல்ல ப்ரோ, எனக்கு ஒரே நிமிஷம். நீங்க அந்த IIT அந்த எதுவும் போட வேண்டாம் தயவு செஞ்சு. அந்த பாட்டு என்ன கட் பண்ணிருங்க. இல்ல, நாட் லைக் தட். நம்ம இது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ ரிலீஸ் ஆகாது. என்ன ப்ரோ? இது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சரி ப்ரோ, இல்ல ஒண்ணும் இல்ல, அதை கட் பண்ணிருங்க. நான் அந்த இதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொன்னேன். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க எதுவும் அதை ரிவீல் பண்ணாதீங்க. உங்க டீடைல்ஸ் வராது. பயப்படாதீங்க. அதனால இப்ப இவர் வந்து அது வந்து ஒண்ணும் செய்யல. இவரா எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காரு. இருந்தாலும் நான் அது ஒரு பாராட்டுறதுக்கு சொல்ல, இவர் அந்த பெருமையை வந்து எனக்கு வேணான்னு சொல்லி அதை ஒமிட் பண்றாரு. ரைட்டுங்களா? அதனால இவரை நம்ம பாராட்டணும். சில கமெண்ட் செக்ஷன்ல இவர் நிறைய இருப்பாரு. நம்மளை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நான் கூட வாட்ச் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் நம்ம வித்தியாசமா பேசுறதுனால நம்மளை வாட்ச் பண்றாருன்னு நான் நினைச்சேன். பட் ஆனா இவருக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நார்மலா வந்து அந்த ஒரு பிச்சைக்கார அம்மா கிட்ட அந்த லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர் போடும்போது கூட ஒரு கமெண்ட் நல்லா போட்டிருந்தாரு. வேற எந்த ஒரு வீடியோ போட்டாலும், கோலம் வீடியோ எந்த வீடியோ போட்டாலும் அதுல வந்து இவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. அப்ப நான் நினைச்சேன், சரி நம்ம கியூரியஸா இருக்காரு போல, ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா இவரோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான பேக்ரவுண்ட். சரிங்களா? ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ரிசர்ச் பேக்ரவுண்ட். ரைட்டுங்களா? இந்த வீடியோல வந்து இவர் வந்து இந்த ஃபைனைட் எலிமெண்ட்டை பார்த்து இவ்வளவு தூரம் நமக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்னு வந்து இதுல வந்து 3D எலிமெண்ட்டுக்கு பண்ணும்போது இந்த 2n-1 நம்ம மாத்தணும்ல. கண்டிப்பா வருங்க, கண்டிப்பா மாத்தணும். அப்ப சிஎஸ்டி எலிமெண்ட் அங்க போட முடியாது நம்ம. இல்ல அதுக்கு வந்து உங்களுக்கு IJ அதுலயும் 3 தான் வரும். அதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 தான் வரும். அந்த இதை நான் அது சாட் ஜிபிடி பண்ணிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பேஸ் கோட கொடுத்துட்டீங்கல்ல. ஓகே. பேஸ் கோட கொடுத்துட்டதுனால அதை நான் ஃபீட் பண்ணி அதை கொஞ்சம் டெம்பரேச்சர் இதெல்லாம் ஏற்றி சாட் ஜிபிடியை வச்சு செஞ்சிருவேன். ஓகே. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இதுலயுமே ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்து செய்யறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு பவுண்டரிக்குள்ள ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அசம்பிள் பண்ணி ரன் பண்றான். மித்தபடி இதுல நீங்க எதுவும் காசியன் வெயிட்ஸ் யூஸ் பண்ணி இன்டிகிரேட் பண்ணல. இல்ல இது வந்து பியூர் அண்ட் பியூர் அப்படியே அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து பண்ணியிருக்காரு. இது வந்து செந்தில்குமார், அன்பு சாகர் இந்த புக்ல இருக்கிற அந்த விஷயத்த, கோவிந்தராவ், இது வந்து நீங்க சில ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்லயும் பார்க்கலாம், ஜெர்ஜன் வித் இந்த மாதிரி புக்லயும் பார்க்கலாம். இது ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட். இது வந்து ஒரு இன்டர்போலேஷன் பாலினாமியலை நம்ம எடுத்து அப்ராக்சிமேட் பண்றது, ஒரு குறிப்பிட்ட டொமைனுக்குள்ள என்ன நடக்குதுன்ட்டு. சரிங்களா? இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா உங்களுக்கு ப்ரெஷர் வெலாசிட்டின்னு வரப்போகுது. அது வந்து FDM, ஃபைனைட் வால்யூம் மெத்தட். ரைட்டுங்களா? பவுண்டரி எலிமெண்ட் மெத்தடை வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, தெர்மோடைனமிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல. அப்ப இவரோட அந்த உதவின்றது ரொம்ப இமன்ஸ். டு யூ லைக் டு சே யுவர் நேம்?
வேண்டாம் வேணாம் வேணாம் வேணாம். வேண்டாம், ரைட். அவர் வந்து நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர், இஸ் அன் ஐஐடி ஸ்காலர் ஃப்ரம் சம்வேர் இன் தமிழ்நாடு. ஸோ இவரை வந்து நம்ம உண்மையிலேயே பாராட்டுவோம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன். ஏன்னா சரி. நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல ஜி, நம்ம யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? அதனால ஒரு கடைசி தருவாயில இப்படி ஒரு பாராட்டை நான் எதிர்கொண்டது வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமான விஷயம். இதுதான் நான் சொல்றது. தயவுசெய்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்க இந்த வகையில் நம்ம கீழேயும் சொல்ல முடியாது, மேலேயும் சொல்ல. ஏன்னா நீங்க பேசிக்கலி அவர் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி. நோ பேஸ் ஆமாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து அவர் ஐஐடி போயிருக்காரு. அங்க போய் இதை வந்து நமக்கு கரெக்டா செஞ்சு சாதிச்சு, அதாவது இதை யார் யாரோ சைலண்டா செஞ்சு வச்சுக்குவாங்க, ஆனா இதை வந்து ஒரு ஓப்பன் டொமைனுக்கு ஃப்ரீயா இந்த கோடை கொடுத்திருக்காரு. ரைட்டுங்களா? அதனால இதுவரை நம்ம கட்டாயமா பாராட்டுவோம். இது நம்ம இதுல வந்து இது மாதிரி நீங்க கான்ட்ரிபியூட் பண்றதை நான் எந்த கிரெடிட்டும் எடுத்துக்க மாட்டேன். இது ஏன் நான் பப்ளிஷ் பண்றேன்னா, இவர் இதை செஞ்சாருன்றது தெரியும். ஃபியூச்சர்ல வருவார் ஒரு நல்ல இதா வந்த விட்டி நம்ம இவரை வந்து கட்டாயமா கொண்டு வருவோம். அப்புறம் சொல்லுங்க ஜி, நீங்க இப்ப ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தடை வந்து நம்ம செஞ்சாச்சு, சரிங்களா? இதுல வந்து கன்வர்ஜென்ஸ் எடுத்துட்டீங்க. அது சாட் ஜிபிடிக்குள்ள கொடுத்தா அது ஃபோர்ஸ் வெக்டாரோட அந்த இதனா பிளாட் பண்ணிடும். இதுல இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இதுக்கு மேல இது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். ஒரு 5 எலிமெண்ட்டுக்கு மேல நம்ம வந்து ஒரு மெஷின் பண்ணி காமிச்சா என்ன, இது வந்து என் வாழ்நாள் சாதனையா நான் கருதுறேன். சரியா? அதை வந்து நான் செய்யாட்டினாலும் என்னுடைய பேர்ச்சி வந்து ஒருத்தரை தூண்டி இருக்கு. அந்த தூண்டினது மூலியமா அவர் அதை செஞ்சு கொடுத்துருக்காரு. இது நான் எவ்வளவு காசு கொடுத்தாலும் எனக்காண்டி யாரும் இதை பண்ண மாட்டாங்க. ரொம்ப நன்றி. இதுக்காண்டிதான் சேனல் நடத்துறது, சரிங்களா? 1000 கஷ்டங்கள் இருக்கு, 1000 பிரச்சனைகள் இருக்கு. இந்த நேரத்திலையும் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறது ரொம்ப ஒரு கொடுத்து வச்ச விஷயம். இதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட சப்ஸ்கிரைபர் ஆர் வெரி பிரில்லியன்ட் தென் மீ. அவங்க என்னைய கவனிக்கிறதே வந்து சில விஷயங்கள் வந்து நான் ஆரம்பிக்கிறேன், அவங்க முடிச்சிடுறாங்க. ரைட்டா? நீங்க இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. உங்களோட கிட்டப் டெவலப்பர் ஐடியா நம்ம கிட்டப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க, சரிங்களா? அது மாதிரி உங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவை. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எங்களுக்கு வந்து உங்க ரிசர்ச் டாபிக் வேணவே வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காங்க, கல்வி முறை வந்து ரொம்ப புறையோடி இருக்கு, சரிங்களா? இந்திய கல்வி முறையில இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபைனைட் எலிமெண்டோ இன்ஜினியரிங்லயோ நான் படிக்கிற காலத்துல இருந்து இது வந்து என்னுடைய ஒரு 20 வருட போராட்டம். இதுல நான் சாதிக்கல, இதுல எனக்கு ஒரு 10 காசு கிடைக்கல. ஆனா நான் எங்கேயோ சொல்றேன், நான் மதுரையில இருக்கேன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் எங்கேயோ இருக்காரு இந்தியால, ஐஐடில. அவர் ஒரு தமிழ் ஆளு தான், தமிழ் பேசும்போதே உங்களுக்கு தெரியும். எங்கேயோ இருந்துகிட்டு நம்ம சொன்னதை இது கேள்விப்பட்டு அதை அவர் செஞ்சு அனுப்புறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். நெட்ல நீங்க இந்த கோடை தேடி பாருங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஃபைன்டா கரெக்டா கிடைக்காது, ரைட்டுங்களா? அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையா கருதுறேன். ஒரு கடைசி தருவாயில இருந்தாலும் இதை நான் செஞ்சுட்டேன்ற ஒரு திருப்தியோட நம்ம இந்த உரையை இது பண்ணிக்குவோம். ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு ஜி, நீங்க தூங்குங்க. நான் இந்த கோடை கொஞ்சம் வேற ஆட்களை வச்சு ரிஃபைன் பண்ண பாக்குறேன். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இதை செஞ்சு, ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா போராடி அதுல நான் ஒரு 50% முடிச்சேன். அந்த குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணேன், ஃபோர்ஸ் வெக்டாரையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு பிளாட் எடுத்திருக்கீங்க. முக்கியமா உங்க ஐஐடில இருக்க ப்ரொஃபஸருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க ஸ்டூடெண்ட்ஸும் உங்க கோலீக்ஸ் எல்லாத்தையுமே வேற வேற லாங்குவேஜ்ல இதை என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம கிட்டப் ஓப்பனாவே இருக்கும். அதுல இந்த ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட பண்ணுங்க. ஒரு பையன் சக்தி மகேந்திரன் கூட வந்தாரு, சார் நான் ஹெல்ப் பண்றேன், சிஎஸ்சி ஸ்டூடெண்ட். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரே இறங்கி இந்த வேலையை பார்த்து பைத்தான்ல எழுதி ஃபைனைட் எலிமெண்ட்டை எனக்கு தெரிஞ்சு தமிழ் யூடியூப்ல முதல் முறையா இப்பதான் நடக்கும். ஒரு பைத்தான்ல அதை குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸையும் ஃபோர்ஸ் வெக்டாரையும் கனெக்ட் பண்ணி அதை ஒரு கோடா எடுத்து எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஃபாரின் ஆத்தர்ஸ் இது நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனா தமிழ் சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட், சரிங்களா? அதனால யூ ஷுட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் இட். இது வந்து நான் ரொம்ப ஒரு 15 இயர்ஸ் நம்ம ஒரு ஆளா சாதிக்க முடியாட்டினாலும் இதுக்குத்தான் நம்ம ஆட்களை சேர்க்கறது. இந்த 2500 பேரை நான் சேர்த்திருக்கேன்னா எதுக்கு சேர்த்திருக்கேன்? ஒரே விஷயம்தான், நல்லதுக்காண்டி. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு உங்க யூடியூப்ல நீங்க பார்க்க, சினிமா, அரசியல், என்னென்னமோ இருக்கு. இந்த விஷயத்த நான் இன்னைக்கு சாதிச்சிருக்கேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்னாலதான். அதுக்குன்னு வந்து ஒரு ஆர்வத்தை நேரு அவர்கள் சொன்னதுதான், ஒரு தனி மனிதனுடைய கோபமும் ஒரு தனி மனிதனுடைய அந்த ஆர்வமும் பல பேரை வந்து ஊக்குவிக்கும், சரிங்களா? கட்டாயமா இவரை வந்து சிங்கிள் மேன்ஸ் ஆங்கர் குட் கிண்டில் ரெவல்யூஷன். ஒரு அது உண்மை. நீங்க செஞ்சது பெரிய விஷயம். நீங்க கொஞ்சம் ஐஐடி வரைக்கும் போயிருக்கிறதுனாலஜி உங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியல. நான் வந்து ஒரு மக்குதடி,
சரிங்களா? அப்ப நீங்க செஞ்சது வந்து ஒரு உங்க உங்க இன்டெலிஜென்ஸ்க்கு அது சாதாரண விஷயம். என்னோட இன்டெலிஜென்ஸுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் 20 வருஷம் எடுத்தத நீங்க உங்களோட யூஜி முடிச்சு பிஜி முடிக்கும் போதே நீங்க அதை முடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் ரியலி வெரி கிரேட். ஐ விஷ் யூ அ கிரேட் திங். ஒன் டே நீங்க ரொம்ப சக்சஸ் ஆயிட்டு இந்த கோடை இவர் தான் எழுதினாருன்றதை நான் எக்ஸ்போஸ் பண்றேன். சரி ஜி, பார்ப்போம். ஓகே சரி, நன்றி 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 ஓகே நன்றி நன்றி.